கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதிப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்திய காரியங்களை தியானிக்க முடியாமல் கூட நம்ம அனைவருக்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு சகோதரரித்த வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பை நம்ம கேட்டிருக்கோம். பரலோகத்திலிருந்து 18 அங்குலம் மற்றும் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. ஸோ இப்போது தலைப்பினுடைய அந்த காரியத்தை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கலாம். இப்போது 18 அங்குலங்கிறது தமிழ் வார்த்தையை நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்ச்சஸ் இல்லைங்களா, 18 இன்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுகளை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 இன்ச் பக்கம் இது கால்குலேட் ஆகும். கரெக்டுங்களா? சரி, கரெக்டு தானே? ஓகே, அதாவது ஒரு கொஞ்சம் கம்மியாகும். கரெக்டுங்களா? ஓகே, இது இருக்கட்டும். நம்ம ஒரு சில நேரங்களில் பாடத்தினுடைய தலைப்புக்கும் உள்ளே இருக்க படித்த ஆதார வசனத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். தேவன் அதுக்கு உதவி செய்வாங்க பின்னாடி சம்மந்தப்படுத்துறதுக்கு. சரி, அந்த ஆதார வசனத்தை மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முடிய, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போது இந்த ஒரு வசனங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும், 1 கொரிந்தியரில் ஒரு பெரும்பான்மையான பகுதி அது எங்கே கொண்டு போய் அது முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே எங்கே கொண்டு போய் முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணோம்னா முடியும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 2 விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று அறிவு, இன்னொன்று அன்பு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க சொல்லும்போது, அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. அப்போது அங்கே ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் விக்கிரகங்களுக்கு உணவு படைக்கப்பட்ட அந்த உணவை கொள்ளக்கூடிய விஷயத்தில் அங்கே அறிவையும் அன்பையும் பற்றி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. இப்போது இங்கே பேசப்படக்கூடிய அறிவுங்கிறது பார்க்கும்போது எந்த அறிவு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா உள்வாங்கிக்கிறோம். எந்த அறிவு இல்லை இங்கே? உலக அறிவு இல்லைங்கிறத நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை குறித்து நம்ம எல்லோருக்கும் ஒரு அறிவுங்கிறது எந்த அறிவை பற்றி பேசுகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா சத்திய அறிவை பற்றி என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அதே நேரத்தில் அந்த சத்திய அறிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால ஒன்றுமே இல்லைங்கிறார். அது மறுபடியும் வசனத்தை படிச்சிடலாம் நம்ம. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பாருங்க, இங்கே சத்திய அறிவு இருமாப்பை என்ன பண்ணுங்க உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கும்போது, அன்போ என்ன பண்ணும்னா பக்தி விருத்தியை என்ன பண்ணும்னா உண்டாக்கும். அப்புறம் அதில் சொல்லும்போது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானேனானால் அவன் என்ன பண்ணலை, ஒன்றையும் என்ன பண்ணலைன்னா அறியலை இல்லைங்களா. அவரை சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் எதை கொண்டு கன்க்ளூட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கானா அறியப்பட்டிருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போது நீங்கள் எது அவசியங்கிறத நீங்கள் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். ரெண்டுமே வேணும். ஆனால் இங்கே சொல்லும்போது, அதாவது நம்ம வசனம் வேணாலும் உங்களுக்கு நான் எடுத்து உதவி பண்ணுறேன். சகல அறிவையும் நான் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். அப்போ ஏதாவது ஒன்று தான் இல்லைங்களா. இங்கே நம்ம பார்க்கும்போது அங்கே அவர் கன்க்ளூட் பண்ண விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியுதுல்ல. என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனால் ஒருத்தன் அறியப்படணும்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருக்கணுங்கிற விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, நம்ம பட்டிமன்ற மாதிரி என்ன பண்ணிட முடியாது, ரெண்டுமே வேணும்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரிங்களா. இப்போ நம்ம ஒரு உதாரணம் உங்களுக்கு வைக்கிறோம். அன்பு வேணுமா அறிவு வேணுமா நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பேசலாம். 2 பாடம் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு 2வது பாடம் எடுக்கக்கூடிய சகோதரருக்கு என்ன கிடைக்கும்னா நேரம் கிடைக்கும். அன்பு. சரி,
அன்பு தானே. இப்போ சகோதரர் பக்கத்துலேயும் சொல்லிட்டாங்க அன்புன்னு, சகோதரி பக்கத்துலேயும் அன்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கிறோம். ஒரு சகோதரனுக்கு இப்போது அவருக்கு ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவாயிட்டார். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்ன பண்ணணும்னா, அவர் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். உதவி செய்யணும்னா இப்போது அவருக்கு எப்படிப்பட்ட உதவி செஞ்சால் மட்டும்தான் அது சரியாகும், அந்த நலிவுலேருந்து வர முடியும்னா இவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவருக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ இதை வச்சுட்டு சொல்லுங்கள், இப்போ அன்பு என்ன பண்ண சொல்லும், அன்பு என்ன பண்ண சொல்லும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடு கொடுத்துன்னு சொல்லும். சரி, எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய புது சுஷியை நீங்கள் எப்படி நடத்துவீங்க, தேவன் பார்த்துக்குவாருன்னு நம்ம நினைக்கிறது பார்த்தோம்னா, பொன்னான பிரமாணத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். புது சிருஷ்டி தன்னுடைய ஓட்டத்துக்கு இல்லாமல் எடுத்து இன்னொரு நம்ம அதை பெருசாக இது பண்ணல, உதாரணத்துக்காக சொல்கிறோம். அப்படி கொடுத்துட்டோம்னு வைங்களேன், இங்கே என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய புது சிஷ்யை வழிநடத்துறதுக்கு என்ன ஆயிரும், கஷ்டமாயிரும். இப்போ இது கஷ்டமாயிரும் அப்படிங்கிற ஒரு சத்திய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நிர்ணயிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அறிவு வேணுமா அன்பு முக்கியமா? கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் எல்லோரும் என்ன சேர்ந்து குழப்பலாம் பார்த்தீங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். அப்போ ரெண்டுமே வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாரு, அன்பு தான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு இல்லையா. அப்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ நமக்கு அன்பு தான் வேணுங்கிற ஒரு முடிவில் வந்துட்டோம்னா நாம் எல்லோரும் எப்படி வந்திருக்கோம், அன்புனால நமக்கு சத்தியம் சொல்லி யாராவது கூப்பிட்ருக்காங்களா? சத்திய அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இல்லையா? நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இங்கே வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். பாருங்க, ரெண்டுக்குமே வசனம் தேவை சரிங்களா. ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை உணர்த்தும் வசனம், அதே நேரத்தில் அறிவு ஒருத்தருக்கு வரணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கிறணும்னாலே அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பை நம்ம முன்னாடி வச்சு நம்ம கொண்டு வர முடியுமா? இப்போ நாம் எல்லோரும் எப்படி வந்திருக்கோம், சத்திய அறிவுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கோம் இல்லைங்களா. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்து வரும்போது அன்பு என்ன சொல்லுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாமே பெருசு தான், ஆனால் அன்பு தான் எல்லாத்தையும் விட என்னதுங்க பெருசு இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு வசனம் நம்ம படிச்சிட்டோம்னா படிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். சரி, நம்ம எல்லாரும் இப்போ நம்மள்ட்ட அன்பு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் தேவனை நம்ம அறிகிற விதமாக நம்ம அறிஞ்சு முடிச்சிட்டோமா? இப்போ அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் என்ன தேவை, அன்பு தேவையா அறிவு தேவைங்களா? அறிவு தேவை, கரெக்டுங்களா. அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தொடர்ந்து அவருடைய பிரம்மாண்டங்கள் என்ன, எல்லா காரியம் என்னங்கிறத போயிட்டே இருக்க முடியும். அதே நேரத்தில் இந்த பக்கம் கவனித்தோம்னா அன்பில்லாதவன் என்ன பண்ணுறதில்ல, தேவனை அறியான். பவுல் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ரெண்டையுமே அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே கன்க்ளூட் பண்ணது ஏன் அன்பை சொன்னார், ஆனால் அறிவு இருக்கே. சரி, நாளைக்கு ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீமோத்தேயுல வசனம் இருக்கு, படிச்சுக்கலாம் சிஸ்டர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இங்க பார்க்கும்போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை அப்படிங்கிற தேவர் விரும்புறாருன்னா சத்திய. இவ்வளோ விஷயம் கிளியராக இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்து அங்கே முன்னாடி வைக்கிறாரு? இல்லை அறிவு இருந்தாலுமே அவன் ஒன்றுமே இல்லை, ஆனால் அங்கே அன்புங்கிற ஒரு விஷயம் தேவனால் அறியப்படும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி அங்கே ஒரு விஷயத்தை அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ நேரம் பேசி இந்த லாஸ்ட் வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே அவர் சொல்கிறாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் எல்லா விஷயத்தையும் இருந்தாலும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், கம்ப்ளீட்டாக சத்தியத்தை குறித்து எல்லா அறிவும் அறிந்திருந்தாலும் எதுதான் பிரதானங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது முக்கியம்? பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பிரதர்?
உள்ளே வந்துடும். ஆனால் சில நேரத்தில் அப்போஸ்தலன் பவுல் இங்கே ஹிண்ட் கொடுக்குறாரு. அறிவு இருமாப்பை உண்டாக்குங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் இருந்திருந்தாலுமே அங்கே ஏதோ ஒரு எச்சரிப்பு இருக்குங்கிறத சொல்கிறாருல. ஆனால் அன்புக்கு சொல்லும்போது அப்படி எங்கேயுமே நம்ம சொல்லப்பட்டதை நம்ம என்ன பண்ணலைன்னா காண்கிறது இல்லை. ஆனால் அறிவுக்கு சொல்லும்போது அன்பு, அதாவது அறிவு என்ன பண்ணணும்னா இருமாப்பை உண்டாக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக இது அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு கோணத்தில் அதை பேசியிருக்காருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்கணும் இல்லைங்களா. அப்போ இப்போது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியல, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போது அன்பு தான் கடைசியில் நிற்கும்னா கடைசி வரைக்கும் எதுவும் தேவைன்னு பார்க்குறோம்னா அறிவும் தேவை. தேவன் அறியப்படக்கூடிய விஷயத்தில் ஒருத்தர் முழுமையாக அறிஞ்சிட முடியுமானா இல்லை. கடைசி வரைக்கும் என்ன தேவைன்னா அறிவு தேவை. ஆனால் அவர் என்னதான் அப்படிங்கிறதுக்கு 13ஆம் அதிகாரமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லா இடத்துலையும் அன்பு தாங்கிறத எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டியங்களா இருக்கும். சரி, இப்போது பொதுவாக நம்மளை விட்டுருங்க, சத்தியம் அறிந்த பிள்ளைங்களை விட்டுருங்க. அறிவுங்கிறது எதை சார்ந்தது? ஒரு மனிதனுடைய எதை சார்ந்தது? மூளையை சார்ந்தது. அன்புங்கிறது இதயம். சரி, இதயம் சார்ந்ததாக என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நல்லா கவனிச்சோம்னா எது முக்கியம்? இல்லை, இதில் லிட்டரலாக இந்த படத்தின்படி மூளை ரெண்டுமே வேணும். பாருங்கள், அங்கேயும் ரெண்டுமே வேணும்னு, இங்கேயும் என்ன சொல்கிறோம்? ரெண்டுமே வேணும்னு சொல்கிறோம். சரி, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பொதுவாக தேவன் இது எல்லாமே ரெண்டையுமே படைச்சது யார்? தேவன் தான் இல்லைங்களா. இது எப்படியெல்லாம் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் இந்த படைப்பை நம்ம பற்றி பார்க்கணும்னா இந்த பாடத்துக்கு கொஞ்சம் தேவை, அதனால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. டாபிக் அதாவது நம்ம அறிவா அன்பா ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பேச போகிறாருங்கிறது தான் உண்மை. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால அதை பார்க்குறோம். பொதுவாக இந்த மூளையை பற்றி மூளையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். மூளையை பற்றி பேசும்போது இந்த மூளை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியில் முதல்ல ஈடுபடும் போது அதை என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்திலிருந்து ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே போய் அது கூலாகி என்ன பண்ணுதுங்க, திரும்பி வரக்கூடிய ஒரு ரேடியேட்டர்னு என்ன பண்ணிட்டாங்களாம் முதல்ல நினச்சிட்டாங்க. ரேடியேட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இன்ஜினில் இருக்கக்கூடிய எல்லா அந்த காரியத்துக்கு எல்லாமே ஒரு கூலிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்புறம் அந்த இது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நமக்கு சளி வருது இல்லைங்களா, சளியெல்லாம் வெளியில் வராமல் அது எங்கே போய் இதாகுதுங்க, ஸ்டோரேஜ் ஆகி தான் ஆரம்ப கட்ட காலத்தில் அறிவு வளராத தருணத்தில் அது அங்கே போய் என்ன ஆயிடுதுங்க, ஸ்டோரேஜ் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அறிவுங்கிறது, அதாவது மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி, அதாவது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு 70 வயதுள்ள ஒரு மனிதனுடைய மூளை, சரிங்களா, அது என்ன எவ்வளோ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே நம்ம போடுறது பார்த்திங்கன்னா பிரிட்டானிக்கா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த என்சைக்ளோபீடியா இருக்கு இல்லைங்களா, தகவல் களஞ்சியம். அந்த நிறைய விஷயங்களை உண்மையான விஷயங்கள் எதில் எடுக்கலாம்னா மேக்சிமம் இதிலிருந்து எடுக்கலாம். இதில் இந்த ஒரு பிரிட்டானிக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிரிட்டானிக்கா அப்படிங்கிறது இங்கே போடப்பட்டிருக்கு பாருங்கள், எவ்வளோ பக்கங்கள் எவ்வளோ வேர்டு சேர்க்கலாம் போட்டிருக்காங்க, 40 மில்லியன் வேர்டு. அப்புறம் பக்கங்கள் போடும்போது எவ்வளோ போட்டிருக்காங்க, 20. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது ஒரு பிரிட்டானிக்கா. மனிதனுடைய மூளை பார்க்கும்போது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 15,000. இதில் ஒரு வார்த்தை போட மறந்துட்டேன், மில்லியன் பிரிட்டானிக்கா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. அந்த அளவுக்கு மனிதனுடைய மூளை இல்லைங்களா, அது என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 24,000 படங்கள் நம்மளுடைய மூளையில் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணாதுங்க, எட்டாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய படைப்பில் மனிதனுடைய மூளை இதை காட்டில் ரொம்ப ரொம்ப பெருசு. உண்மை தானே? அது உண்மை தான். இப்போ நம்ம எப்படி ஒரு கன்வென்ஷனில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷனில் கலந்துருப்போம், அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்போம், அது பத்தாது, அதை எங்கே கொண்டு வச்சுருப்போம், பீரோவில் வச்சுருப்போம். ஆனால் நம்மளால் எப்படி சொல்ல முடியுது, நல்ல ட்ரெஸ்ஸு என்ன பண்ண முடியல, போடவே முடியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரேஜ் இல்லைங்களா. அப்போ இந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனிதனுடைய மூளையில் என்ன பண்ண முடியும். சரி, இந்த மனிதனுடைய மூளை எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து 25 வயது வரும்போது மூளையினுடைய வளர்ச்சி, நான் சொல்கிறது வெளிப்புறமான வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மனிதனுடைய மூளையில் எவ்வளோ இருக்குது, ஒரு சகோதரிகளுக்கு கொஞ்சம் வேறுபடும், சகோதரர்களுக்கு கொஞ்சம் வேறுபடும். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 1200 கிராம்
அல்லது 300 கிராம் சகோதரர்களுக்கு, அதேமாதிரி 1400 கிராம் சகோதரிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்புற வளர்ச்சி. இது 25 வயதாகும்போது என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிரும். ஆனால் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய திறன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மெமரி கார்டு வாங்குறோம்னா வாங்கும்போது கடையில் அது புதுசு ஒரு இவ்வளோ ஜிபின்னு வாங்குறோம்னா அதில் உள்ள என்ன பண்ணிக்கலாம், அவ்வளோ உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி திறன் வந்து சாகுற வரைக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேட்குறோம், எது முக்கியம்? ஆனால் இந்த மூளை பம்ப் பண்ணக்கூடிய இதயம் இல்லைன்னு வைங்க, என்ன பண்ண முடியாது, அது கஷ்டம். 20% ஆக்சிஜன் எதுக்கே தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூளைக்கே தேவை. அதை கொடுக்குறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறோம்னு வைங்களேன், இதயம் எதுக்கு, மூளை எதுக்கு? ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இதயம் எதுக்கு, மூளை எதுக்கு? இல்லை எது முக்கியம் அப்படிங்கிறதே நம்ம மறுபடியும் சொல்லலாம். என்ன பிரதர்? ஜீவிக்கிறதுக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதயம் நின்று போச்சுன்னு வைங்களேன், சிபிஆர் கொடுத்தாங்கன்னு வைங்க. சிபிஆர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு இவ்வளோ முறை நெஞ்சை அழுத்திட்டோம்னா அதை என்ன பண்ணிக்கலாம், பிழைச்சிடலாம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இதயத்தை எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் இதயம் கூட இப்போ வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதயம் முக்கியமா மூளை முக்கியமா? மூளை அப்படி கிடையாது. மூளை ஒரு மனிதன் இறந்துட்டாங்கிற விஷயத்த எதை மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அநேக சகோதரர்கள் இருக்காங்க, எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்துட்டான்ட்டு? இதய துடிப்பை வச்சானா? இல்லை. எத்தனையோ முறை நம்ம பார்த்துருக்கோம், சிபிஆர் சிஸ்டம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, பிழைக்க வச்சுறாங்கல்ல. மூளை இருக்குது பார்த்தீங்களா, அது என்னைக்கு செயல்பாட்டை இழக்குதோ அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த மனிதன் என்ன பண்ணிட்டானா, இறந்துட்டான். மூளை சாவுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. மூளை சாவு, மூளை காய்ச்சல் இதெல்லாம் வரும்போது இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில் போய் வந்து அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம்னா இதயத்தை விட எதுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லி பார்த்தோம்னா மூளை. ஒரு மனிதன் ஹோமா ஸ்டேஜில் இருந்தாலும் மூளை செயல்படும். ஆனால் அவனுக்கு அந்த விஷயங்கள் கட் ஆகும். அதனால் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் மூளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் எப்போ ஒரு மனிதன் அவனுடைய மூளையில் பிரச்சனை ஏற்படுதோ அப்போ என்ன ஆயிடுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணிடுறான், இறந்து போயிடுறான். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எது முக்கியம்? மூளை தான் முக்கியம் இல்லைங்களா. ஏன் மூளை முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் இல்லைங்களா. தேவன் படைத்த இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு இது, கரெக்டாக இல்லைங்களா. இன்றைக்கி இந்த விஷயம் யாருக்குள்ளேயும் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுதான் நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 139 சங்கீதம் 14 வசனம். 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே தாவீது அவர் சொல்லும்போது அன்னைக்கே கணிச்சிருக்காரு தேவனுடைய ஆவியில். எப்படி மெடிக்கல் ரீதியாலாம் அப்படி நம்ம சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மற்ற விஷயங்களுக்கும் தனக்கும் உள்ள விஷயத்தை உணர்ந்து தேவனுடைய ஆவியில் என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்தோம்னா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படினாலே உண்மை என்ன பண்ணுறேன்னா துதிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தேவன் வேறு யாருக்குமே என்ன பண்ணது இல்லைன்னா பண்ண ஒட்டுமொத்த இந்த மனித சிருஷ்டிப்புக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. சரி, இப்போது நம்மளுடைய மூளை எங்கே இருக்குங்க? மூளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லைங்களா. மூளை இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லைங்களா. நான் அப்படின்னு அந்த அர்த்தத்தை கேட்கல. மூளை நம்மளுடைய லிட்டரலாக சொல்லக்கூடிய மூளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இதே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எப்படி எட்டலாம்? இப்படி வச்சா எட்டுமா? இதே இங்கே இருக்குது, மூளை இங்கே இருக்குது இல்லைங்களா. இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 18 அங்குலம். இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 18 அங்குலம். சரி, இதை கொடுத்தது யார்? இதை சிருஷ்டித்தது யார் அப்படின்னா அதனால தான் சொல்கிறாங்க பரத்திலிருந்து 18 அங்குலம் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணணும், அதாவது 17 அங்குலம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மாறும். சராசரி வயதுள்ள ஒரு மனிதனுக்கு 18 அங்குலம் இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுதான், முடிஞ்சிடுதான். மனுக்குளம் இருக்காங்க இல்லைங்களா. மனுக்குளத்துடைய வாழ்க்கை வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கை இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், கால் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். இதயமும் மூளை இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், அவனுடைய தீமைகள், அவனுடைய நன்மைகள், அவனுடைய ஏக்கங்கள், அவனுடைய கஷ்டம் மொத்தமாக எல்லாமே பார்த்தோம்னா இப்போ நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், பலத்தின் மிகுதியால் இவ்வளோ வயசுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அதுவே இல்லை இன்னைக்கு. ஆனாலும் அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த 18 அங்குலம் தாங்க. இந்த தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த 18 அங்குலத்துக்குள்ளேயே முடிச்சிட்டார். இது இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமானா தேவனுடைய படைப்பில் முடியவே முடியாது. அதனால தான் அங்கே சொல்லும்போது நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படினால். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஆணவம், அவனுக்கு இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய கோபம் இல்லைங்களா. நிறைய இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அடிக்கிட்டே போடலாம். அவன் யோசிக்கிற, அதாவது நம்ம பார்க்குறோம் மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் என்னவா இருக்குங்க, பொல்லானதாக இருக்குது. அது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தாங்க இருக்குது அவன் சிந்திக்கக்கூடிய செயல், இல்லைங்களா? இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் ஓடக்கூடிய தீமை எல்லாத்துக்குமே எதுதான் சொல்லி பார்த்தோம்னா எதுக்குள்ளே அடைக்கிடலாம்னு தேவன் சொல்கிறாருங்க, 18 அங்குலத்துக்குள்ளே அடைக்கிறது. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இதில் யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, இல்லை நான் இந்த ரெண்டுக்கு இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா ஒரு காக்கா கூட சொல்ல முடியாது. மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா மனிதனை சொல்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க நான் இந்த 18 அங்குலம் இல்லாமல் நான் வாழ முடியுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, இல்லைங்களா? இதுக்குள்ளே எவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, அவனுடைய எண்ணங்கள் எவ்வளோ இருக்குது, அவனுடைய யோசனைகள் என்னவா இருக்குது, எல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 18 அங்குலத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டார். ஒருவேளை பிரதர் இது எப்படி 18 அங்குலம்ங்கிறது கரெக்டாக அப்படின்னா, ஆமாம் அதையும் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம். நிறையா எல்லா இடத்துலையும் அடித்து பார்த்தாச்சு, அப்புறம் அளந்தும் கூட என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஒரு சிலருக்கு என்ன பண்ணணும்னா 17 இல்லைன்னா 18, ஆனால் சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தபோது 18. இந்த 18 அங்குலத்தை பரத்திலிருந்து தேவன் தந்தாலே ஒழிய வேறு யாருனாலையும் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதனால தான் நம்ம படிக்க எபிரேயரில் ஆவிகளினுடைய பிதாவாக யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் இருக்கார், இல்லைங்களா? மனிதன் இன்னைக்கு நிறைய அறிவாளிகள்லாம் இருக்காங்க, எலான் மாஸ்க் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் என்ன தெரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காருங்க, வச்சுருக்காரு. இந்த 18 அங்குலத்துக்குள்ளே மூளையும் சரி இதையும் சரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன், அவனால் என்ன பண்ண முடியாதுங்க, எதுவுமே பண்ண முடியாது, இல்லைங்களா? அந்த அளவுக்கு இன்றைக்கி தேவனுடைய படைப்பு இருக்குது. எல்லாரும் இதெல்லாம் ஏன் தேவன் பண்ணியிருக்காரு, கடைசியில் தேவன்கிட்ட தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணணுங்க, நிற்கணும். அந்த ஒரு விஷயந்தான், சரிங்களா? சரி, இப்போது நம்ம பாடம் ஆரம்பித்தது வேறு எதுக்கோ ஒன்றுக்கு, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சம்மந்தம் இல்லாமல் மூளை போய் பார்த்துருக்கோம். இப்போ கரெக்டாக எதில் கொண்டு வந்து நிறுத்திருக்கோம்னா மூளை தான் பெருசு அப்படிங்கிறது நிறுத்திருக்கோம். ஆனால் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாடத்தினுடைய தலைப்பில், 18 அங்குலம் கண்டுபிடிச்சோம். ஆனால் இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, 7 இன்ச்சஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கண்டுபிடிக்க, கரெக்டுங்களா, மன்னிக்கணும், 7 சென்டிமீட்டரை என்ன பண்ணணுங்க, கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா? அப்போ அந்த 7 சென்டிமீட்டர் அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வசனம் படிச்சிடலாம். 39ஆம் சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. பாருங்க, என் நாட்களை எவ்வளவு விரல் கடை ஆக்கினாரா, 4 விரல் கடை. இது எழுதுறது யாருங்க, யார், சாலமோனா, தாவீது, இல்லைங்களா? தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. சரி, இவர் எழுதும்போது எவ்வளோ வயசு இருக்கும்? இப்போ நமக்கு தெரியும் தாவீது அவர் சங்கீதம் எழுதுனது எல்லாமே அவருடைய அதாவது வாலிப பிரயாய நாட்களில் என்ன பண்ணலன்னா எழுதலை. பின்பாக அவருக்கு வந்து ஒரு இளைப்பாறுதல் நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காருங்கிறத நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்னா அறிஞ்சிருக்கோம். அப்படி எழுதும்போது எதை எழுதுகிறாரு, தன்னுடைய வாலிப நாட்களில் நடந்த மிக முக்கியமான விஷயத்தை எழுதுகிறார். அதனால தான் அவர் அங்கே அந்த அப்பத்தை பற்றி சொல்லும்போது கூடும்போது நான் இளைஞனாக இருந்தேன், இல்லைங்களா, முதிர் வயதும். அப்போது ஒரு பெரிய லாங் பீரியடை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சங்கீதங்கள்லாம் அங்கே அடுக்கி வச்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அதில் அவர் சொல்லும்போது என்னுடைய ஆயுசு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 4 விரல் கடை. 4 விரல் கடைன்னா என்ன சொல்லலாம், 4 விரல் கடை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த 4 விரல் கடை. அதாவது சராசரி ஒரு 25 வயதுள்ள மனிதனாக யார் இருந்திருக்கணும்னா தாவீது இருந்திருக்கணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் சொல்லும்போது 4 விரல் கடை ஆக்கினர். இங்கே 25 வயதுள்ள வாலிப சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கைகளை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறுபடும், 1 இன்ச்சு என்ன பண்ணணும்னா மாறுபடும். நீங்கள் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் தெரியுங்களா, இது 4 இன்ச்சு. 25 வயது உள்ளவங்க சராசரி, அதாவது ரொம்ப பருமனாக உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும், கை இருக்குது. கொஞ்சம் தாத்தாவாயிட்டாருன்னு நீங்கள் அவங்க கை என்ன பெருசாங்க, அதில் இல்லை. நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 25 வயதில் சராசரி ஒரு வாலிபனுக்கு அளந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8க்குள்ளே என்ன பண்ணிடும்னா முடிஞ்சிடும். 7 சென்டிமீட்டர், இல்லைங்களா? அதாவது சொல்லணும்னா 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 3 இன்ச்சு அது தொடர மாதிரி இருக்கும், ஆனால் தொடவும் செய்யாது 25 வயதுள்ள வாலிபர்களுக்கு. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 4 விரல் கடைங்கிறத சொல்லிட்டாரு. இந்த அளவு எங்கே இருக்குது மனிதனுடைய சரீரத்தில், கையிலையா அப்படின்னா கையில் உள்ளதை ஏன் தேவன் பேசணும், கரெக்டுங்களா? கையில், இந்த கையில் தான் 4 இருக்கா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜோசியக்காரவங்கள கைரேகை பார்த்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகி போயிடும், அந்த மாதிரி இருக்கா? அது கிடையாது. தேவன் எது சொன்னாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே உள்ளடக்காமல் தேவன் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் 18 அங்குலங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து
அவனுடைய இதயம் செயல்படக்கூடிய அந்த காரியம். அப்போ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். படிச்சுங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 8:1 முதல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அப்போ பாருங்க, இந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா உள்ள கொண்டு வரோம். ஆனா என்ன பார்த்துருக்கோம் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய இந்த 2 விஷயத்தையுமே பார்த்துருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? அவர் என்ன பற்றி பேசியிருக்காருங்க? அறிவை பற்றி பேசியிருக்காரு, அன்பு. சரி, இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஒரு கேள்வி வைக்கிறோம். அறிவு எங்கே சேகரிக்கப்படுகிறது நம்மளுடைய மூளையில், அன்பு எங்கே சேகரிக்கப்படுகிறது? அறிவுங்கிறது வந்து பார்த்தோம்னா தகவல் சேகரிப்பு. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? இஸ்ரேல் இன்னைக்கு சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம சத்தியத்தின்படி என்ன ஒரு அறிவு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் என்ன சீக்கிரத்தில் நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது அறிவு. அந்த அறிவு, அந்த தகவல் எல்லாமே எங்கே சேகரிக்கப்படுதுன்னா அறிவில். அன்புங்கிறது வந்து உணர்வு. கரெக்டுங்களா? அன்புங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைங்களா? அதுவும் ஒரு உணர்வு தானே. அன்பு உணர்வு, அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அறிவுங்கிறது ஒரு தகவல். இது ரெண்டும் நம்மளுடைய சரீரத்தில் எங்கே இருக்கு? இல்லை நம்மளுடைய சரீரத்தில் அறிவும் அன்பும் எங்கே இருக்குது? ரெண்டுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கணும்ல, அப்படி கேட்குறோம். மூளையில் என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் ஒரு ஒருமித்த கருத்தை சொல்லிட்டீங்கன்னா நம்ம வேகமாக போயிடலாம். தகவல் சேகரிப்பு அறிவு இருக்குது. சரி, அன்பு இதயம். இந்த சொல்லான இதயமா அப்படி எடுத்துக்க முடியுமா? இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது பம்ப் பண்ணக்கூடிய ஒரு கருவி. கரெக்டாக இல்லைங்களா? அந்த இதயத்துக்குள்ளே எதுவுமே என்ன பண்ணுறது இல்லைன்னா இல்லை. உலக ஜனங்கள் என்ன நினச்சிருக்காங்க, மனசு எனக்கு ரொம்ப என்னவா இருக்குது, வலிக்குது, இதயமே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, இப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லர்த்தமாக சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும் அது ரெண்டுமே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கே இருக்குங்க? மூளை. அதனால தான் ஏன் மூளை முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கவனிக்கணும் இல்லைங்களா? அதாவது ரெண்டுமே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கே தான் அங்கே தேவன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தான் இல்லைங்களா? அப்போது நம்ம பார்க்குறோம், மத்தியில் எல்லாம் படிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. நம்ம அன்பு சோர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவங்க கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க. தலையை காட்டிலும் எது முக்கியம்? இருதயமே முக்கியம்னு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க தெரியுங்களா? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த பாடத்தில் கூட நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது இல்லை இதயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மூளையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ரெண்டுமே எங்கே தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏதாவது புதுசாக சொல்லிட்டேன்னா இல்லை. ரைட், ஓகே. அப்போ பார்க்கும்போது அறிவும் சரி அன்பும் சரி நம்மளுடைய மூளையில் தான் இருக்குது. இப்போ அழகே கேள்வி தான் நம்ம உங்களுக்கு கேட்குறோம், மூளையில் அறிவு எங்கே இருக்குது, அன்பு எங்கே இருக்குது? ஏன்னா ரெண்டுமே அங்கே தானே இருக்குது. ஏன்னா பவுல் சொல்கிறார் இல்லையா, அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன்னு சொல்கிறார்ல, அந்த அறிவும் அங்கே தான் இருக்குது. அன்பும் என்னதான் சொல்லி பார்த்தோம்னா அங்கே தான். அதான் நான் கேட்குறேன், எங்கே இருக்குது? ஏன் இந்த பாடத்தில் மூளையை பற்றி பார்த்தோம்னா பார்க்குறோம்னா காரணம் அதுதான். சரிங்களா? அந்த 7 இன்ச்சை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. 18 மறந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் 7 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணலைன்னா கண்டுபிடிக்கல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சில விஷயங்களை பைபிளில் அப்படியே நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன சில நேரங்களில் புரிய வர்றதில்லை, அல்லது புரிந்தாலுமே அது ஏன் செயல்பாட்டுக்கு வர்றதில்லைன்னா, ஏதோ ஒரு அங்கே எங்கே இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா சரியாக கவனிக்க முடியறதில்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்காருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயங்களை தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க இல்லைங்களா? சரி, இப்போது நம்மளுடைய மூளையில் தான் எது இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அறிவும் அன்பு இருக்குது. முதல்ல அறிவு, இந்த ஞானம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வார்த்தை என்ன போட்டிருக்காங்க சிஸ்டர்? எனக்கு உச்சரிக்க முடியும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமூளை. சரிங்களா? பெருமூளை, அதாவது இங்கே ஆரம்பித்து அப்படியே என்ன பண்ணணும், இங்கே பாதி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நிறைய உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போகலை, தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். சரி, இந்த பெருமூளை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிவைன் ஸ்பாட்டுன்னு சொல்லி நம்ம சகோதரர்கள்லாம் பாடம் எடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். எது டிவைன் ஸ்பாட்டு? நம்மளுடைய சரீரத்தில் எது டிவைன் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க? எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நெத்தி. அங்கே தேவன் இங்கே தான் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து தான் என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பெருமூளை இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் எதெல்லாம் சேகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த எல்லா அறிவு சார்ந்த விஷயம், ஞானம் சார்ந்த விஷயம் எல்லாமே இங்கே தான் சேகரிக்கப்படுது. இங்கே தான் இருக்குது.
பொதுவாக ஒரு மனிதன் பிறந்தான்னா பொதுவாகவே லிட்டரலாகவே மனுக்குலத்துக்கு எல்லாமே எங்கே தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு எந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும்? நீங்கள் பதில் ரொம்ப என்ன சொல்கிறீங்க, பதிலே வரமாட்டேங்குது. அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். பதிலே அங்கே தான் வச்சுருக்கணும். அதுக்கு வசனமும் என்ன பண்ணுதுன்னா இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ நம்ம கவனித்து பார்க்கும்போது அங்கே இங்கே மனுக்குலத்துக்கும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த இந்த இங்கே இந்த பகுதி ஃபுல்லாக பெருமூளைக்குள்ளே தான் அந்த அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே இருக்குது. சரி, இதில் மெடிக்கல் டைமில் வந்து பார்த்தோம்னா இதனுடைய செயல்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத சிஸ்டர் அப்படியே கொஞ்சம் படிச்சிருங்களா? Frontal problem solving, judgment, inhibition, personality, emotional traits, language production, motor planning. அதாவது வந்து பார்த்தோம்னா இங்கே ப்ராப்ளம் சால்விங், சரிங்களா? கணக்கில் வந்து கணக்கு, இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், 2 × 2 3 அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? 4. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு விஷயத்தை அங்கே வந்து சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது நமக்கு தெரியும் நம்மளுடைய அறிவு எங்கே எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மூளைக்குள்ளே கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்குது. ஒரு நியூரான்ஸும் இன்னொரு நியூரான்ஸும் என்ன பண்ணணும், பின்னும்போது அங்கே ஒரு தகவல் என்ன பண்ணுறதா சொல்கிறாங்கன்னா சேகரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் சொன்னேன் 2 × 2 3ங்கன்னு. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, சால்வ் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டீங்க. அப்போ சால்வ் பண்ணுறீங்கன்னா இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு, கரெக்டுங்களா? அறிவை வைத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சால்வ் பண்ணியிருக்கீங்க. சரி, இந்த படத்துலேயே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். என்ன பிரதர் கண்டுபிடிச்சார் பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரு மூளை இடத்துக்கு வரக்கூடிய மூளை அப்படிங்கிறதுக்கு உண்டான இதை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போட்டிருக்கேன், மூளைக்கு என்ன வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ப்ராப்ளம் சால்விங், கரெக்டுங்களா? இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, சேகரித்து வச்சுருக்கோம். இது எல்லாம் எங்கே தான் நடக்குதுன்னா இங்கே தான் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல எது நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு நடக்கிறதில்ல. அன்பு என்ன பண்ணுறதில்ல, இந்த இடத்துல நடக்கிறதே இல்லை. பாருங்கள், தேவன் ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வைக்கல, இங்கே வேற ஒன்று வச்சுருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எது தேவையோ அதுதான் வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம சத்தியத்தையும் அறிவீர்கள் சொல்லி 54 கிளாஸ் படித்தோம் இல்லைங்களா? அது எல்லாம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது இல்லைங்களா? எங்கே தான் இருக்குது, இங்கே பெருமூளை இந்த 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 பிஎஃப்சி இந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து இந்த பகுதி முழுவதுமே என்ன சொல்கிறாங்கன்னா பெருமூளை. இதுக்குள்ளே தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயமும். இப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பவுல் சொல்லக்கூடிய அந்த அறிவுமே எங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதை விட்டு தாண்டுமானா தாண்டாது. ஒருவேளை தாண்டுதுன்னு வைங்க, அது என்ன தாண்டுதுன்னு வைங்களேன், மூளை என்ன பண்ணுறாங்க சில நேரம் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம மெடிக்கல் டைமில் உள்ளவங்கள்ட்ட அப்புறமேலே கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூளை குழம்புறதுன்னா என்ன, மூளை ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மாறி மாறி நடக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரச்சனை அந்தந்த இடத்துக்கு அதனுடைய செயல்பாடு இருக்கும்போது அது சீராக போகும். அப்படின்னா நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அறிவானாலும் சரி ஞானமானாலும் சரி எந்த பகுதியில் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பகுதியில் ஸ்டோர் ஆகுதுங்க, இந்த பகுதியில். சரிங்களா? சரி, இப்போ அப்போஸ் பவுல் சொன்ன அறிவை பார்த்துட்டோம், என்ன பார்க்கணும் அடுத்து, அன்பு. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதி எங்கேனா இங்கே இருக்கு பாருங்க. என்ன சொல்கிறாங்க, அமிக்டலா இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே நம்ம போட்ட பாடு இருக்கு, ஏன் உச்சரிப்பு வர்றதில்லை. அப்போது இது இந்த பகுதியில் தான் எது ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு. பாருங்கள், அதனுடைய ஃபங்க்ஷன் மெடிக்கல் டைமில் போட்டிருக்காங்க. என்னென்ன சிஸ்டர் போட்டிருக்காங்க கொஞ்சம் படி. ஃபங்க்ஷன் ஆஃப் amygdala. It is concerned with emotional and behavioral functions. It is responsible for strong affective reactions as fear and anger and emotions associated with sexual behavior. பாருங்க, உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? இந்த உணர்ச்சிகள் எல்லாமே எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிக்டலா. நம்மளுடைய அன்பு எது சம்மந்தப்பட்டது, அன்பு எது சம்மந்தப்பட்டதுன்னு, அறிவு சம்மந்தப்பட்டதா அன்பு சம்மந்தப்பட்டதுங்களா? இல்லை, அன்புங்கிறது ஒரு ஃபீலிங், கரெக்டுங்களா? என் அறிவை வச்சு ஒரு மைக்கை நான் என்ன பண்ணிடுவேன், ரெடி பண்ணிடுவேன், கரெக்டுங்களா? ஆனால் அன்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா, உணர்வு, ஃபீலிங்ஸ். அதை நம்ம பார்க்குறோம். உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே எங்கே தான் அங்கே வச்சுருக்காருனா தேவன் எங்கே வச்சுருக்காருங்க மெடிக்கல் டேர்மில் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அமிக்டலா. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா, ரெண்டுமே என்ன இருக்குது, வேறு வேறு இடத்துல இருக்குது. அதாவது அன்புங்கிறது ஸ்டோர் ஆகிற இடம், உருவாகிற இடம் எல்லாமே வேறு. அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது அறிவு அங்கே உருவாகிற இடங்கிறதும் வேறு. அதாவது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய புடனி இருக்குது பார்த்தீங்களா,
புடனிலிருந்து வந்தோம்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறதா என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அமிக்டலா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு வேறு இடத்துல இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கா? இல்லை, இல்லைங்களா? ஆனால் இந்த ரெண்டுமே எதுக்குள்ளே தான் இருக்குது? நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது, இல்லைங்களா? இது நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஞானமாகட்டும், சத்தியத்தினால் வரக்கூடிய அன்பாகட்டும், இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த பொக்கிஷத்தை தேவன் கொடுக்கக்கூடிய நியூ கிரியேஷனுக்கு தேவையான எல்லாமே எதுக்குள்ள தான் வாங்கியிருக்கோம்னா அதே உடம்புக்குள்ள தான் வாங்கியிருக்கோம். அப்படின்னா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அறிவு எந்த இடத்துல இருக்குமோ அங்கே தான் தேவன் எதையும் வச்சிருக்கணும். நமக்கு எதை வச்சிருக்கணும்? நம்ம எல்லாம் அமைதி ஆகிட்டோம். ஒன்று மட்டும் புரியுது, சீக்கிரம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்க்குறோம், தேவன் கொடுக்கக்கூடிய அறிவாகட்டும் அதே எந்த இடத்துல வைக்கணுமோ அதே தான். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது அன்பை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துல தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த ரெண்டையும் பற்றி ஆண்டவர் பேசியிருக்காருங்க. இந்த ரெண்டையும் பற்றியுமே ரெண்டுமே ஒன்றா? இப்போது ரெண்டுமே ஒன்று கிடையாது, வேறு வேறு. அன்பும் அறிவும் வேறு வேறு. இது ஒரு மனிதனுடைய மூளையில் சேகரிக்கப்படக்கூடிய உருவாகப்படக்கூடிய இடமும் வேறு வேறுன்னு என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இது ரெண்டையும் குறித்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணி பேசியிருக்காருன்னா படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. சரி, இந்த இடத்துல முழு இருதயம் எதை சொல்றாரு, முழு மனதுன்னு எதை சொல்றாரு? நம்ம படிச்சிருக்கோம் தானே? என்ன சிஸ்டர்? இருதயம்னா அன்பு, ஓகே. மனசுனா மைண்டு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அங்கே இங்கிலீஷில் படித்தோம்னா ஹார்ட்டு மைண்டு. இந்த இடத்துல HEART போட்டவொன்னே எந்த ஹார்ட்டுன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னா இந்த ஹார்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அங்கே நிறைய இடங்களில் பார்க்குறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் இல்லைங்களா, தேவனை என்ன பண்ணுவாங்க, தரிசிப்பாங்கன்னா அது என்ன விஷயம் வெளிப்படக்கூடிய இடம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடிய இடம் அமிக்டலா, கரெக்டுங்களா? ஆனால் அறிவுங்கிறத எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்டு. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன மைண்டில் இருந்துன்னே தெரியல பிரதர், பர்ஸை காணோம், ஃபோனை காணோம் சொல்கிற மாதிரி இல்லைங்களா? இதெல்லாம் எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே PFC அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பெருமூளைக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு. இதை ஏன் பிரதர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரெண்டுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டுங்களா? ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு இருக்காரு. அப்போ இது ரெண்டுமே ஒரே இடத்துல இல்லைங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். சரி, இது ஏன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அன்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமிக்டலா இங்கே இருக்குது இல்லைங்களா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஞானம் அல்லது தேவன் கொடுக்கக்கூடிய அறிவு மனிதர்களுடைய விஷயமாக இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 5-7 சென்டிமீட்டர். இப்போது இந்த 4 விரல் கடைக்கு வந்துருச்சுங்களா? அப்படி இன்னும் சொல்லப்போனால் 7 சென்டிமீட்டருக்கு அளவு வந்துருச்சா? 7 சென்டிமீட்டர். நீங்கள் போய் நீங்கள் மெடிக்கல் இதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதை மட்டும் படிச்சிருங்க சார். இந்த ஃப்ரண்ட் லோப்பில் இருக்கக்கூடிய அந்த from front to back a rough estimate of the distance from the frontal pole that is front of the prefrontal cortex to the back of the temporal lobe that is where the amygdala is located would likely be several centimeters, potentially 5 to 7 centimeter or more in adults. அதாவது ஒரு அடல் 25 வயசு வரக்கூடியவங்களுக்கு 5-7 சென்டிமீட்டர் எது இருக்காங்களா அதனுடைய தூரம் இருக்குங்களா? சரி, இதை எப்படி நம்ம பிரிச்சுவலாக பொருத்தி பார்க்குறோம்? ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், தூரம் இருக்குது இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ விரல் கடை ஆக்கிட்டீங்க, 4-7 சென்டிமீட்டர்ல 8 இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்கன்னா ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அங்கே வரும்போது படிச்சுங்க சிஸ்டர் வசனம். எபேசியர் 3:17 முதல், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை பாருங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை லிட்டரலா இந்த விஷயத்தை அப்படியே பொறுத்து பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் அறிவாளிகள் இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் அவங்களுடைய அன்பை அவங்களால பிரயோகப்படுத்த முடியுதா? ஏன் அப்படின்னா அறிவு செயல்படும், அன்பு என்ன பண்ணாதுங்க, செயல்படாது. சில நேரங்களில் அன்பு செயல்படும்,
அறிவு செயல்படாது. அதுக்கு உதாரணம் பேர் சபையில் எத்தனையோ காலேஜ் கட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆனால் சத்திய அறிவு செயல்பட்டுருக்கா? ஏன் அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னு சொல்கிறாருன்னா, எட்டாத தூரம் இருக்கு. இந்த 5லிருந்து 7 சென்டிமீட்டர் அல்லது 8 கூட வச்சுக்கோங்க, ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாத ஒரு விஷயம் இருக்குது. அது யாருடைய வாழ்க்கையிலும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவலாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இருக்குங்கிறது தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது விக்கிரகங்களுக்கு படைத்த உணவை உண்கிறதுல நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு உண்டு. நான் என்ன பண்ணுறேன் நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த அறிவிலேயே சில பேர் நின்றாங்க. அதிலிருந்து அந்த அன்புக்கு போகக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டுறதுல உலக மனிதர்கள் மாதிரியே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கஷ்டம் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போது நம்ம பார்க்குறோம் எப்படி அதுக்கும் இதுக்கும் அந்த 7 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதை யார் ஒருத்தர் சரியாக இணைக்கிறாங்களோ அவங்க தான் நியூ கிரியேஷன். ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் சத்திய அறிவு இருக்கா இல்லைங்களா? இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் இப்போ கேட்டோம்னா கூட சண்டே கிளாஸ் குழந்தைங்க முதற்கொண்டும் நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்தில் 50% சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்படின்னா என்ன இருக்குது? சத்திய அறிவு அவங்களுக்கு இல்லைங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே அறிவுக்கு எட்டாத அந்த அன்பினுடைய ஆழம் அகலம் எல்லாம் உயர்றதுக்கு அந்த அறிவு ஏதோ ஒரு விஷயத்தை தடைப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது எப்படி அறிவுக்கும் அன்புக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம்னு வைங்களேன். இப்போது முதல்ல இந்த ஒரு படத்தை போடுறேன். உலக மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருட்டில் போகிறாரு. அவருக்கு ஒரு பயம் வருது. சரிங்களா? பயம் எங்கேருந்து வரக்கூடிய விஷயம் நம்ம பார்த்தோம். என்னது எதோ சொல்கிறீங்க? கரெக்டு தான், என்னால் தான் உச்சரிக்க முடியல, நீங்களா சொல்லுங்கள். அமிக்டலா இல்லைங்களா? அதாவது உணர்வுகள் வரக்கூடிய பயம். கரெக்டுங்களா? வருது. கரெக்டாக இல்லைங்களா? கோவப்படுறார் ஒருத்தர். சரிங்களா? அவருக்கு அது எங்கேருந்து வருது? அமிக்டலா. பாருங்கள், இப்போ பயங்கிற ஒரு விஷயம் வரும்போது அறிவு என்ன பண்ணுமா? இல்லை பின்னாடி வர்றது திருடன் கிடையாது, செக்யூரிட்டி தான் என்ன பண்ணிகிட்ருக்காரு, போலீஸ் தான் வர்றாரு, பயப்படாமல் நீ என்ன பண்ணு போங்கிறது பார்த்துட்டு என்ன பண்ணும்னா அந்த யூனிஃபார்மை வச்சு ஏதோ வச்சு என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டிகேட் கொடுத்து ஒரு பயத்தை என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுதில்ல. அப்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய இடத்தையும் அந்த அறிவு சம்மந்தப்பட்ட இடத்தையும் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. சில நேரங்களில் கண்ட்ரோலே பண்ணாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் ஒருத்தருக்கு வருது, உலக மனிதனுக்கு கோபம் வருது, கண்ணா பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க, நம்மெல்லாம் போகும்போது வண்டியில் எத்தனை பேர் திட்டிட்டு போகிறாங்களா இல்லைங்களா? அப்போ அவங்க யோசிப்பாங்களா என்னங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் சில நேரங்களில் அவங்க கோவப்படக்கூடாதுங்கிறத அவங்க பொதுவாகவே ஸ்கூலில் எஜுகேஷனில் படிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன் அவங்களுக்கு அங்கே செயல்படுறதில்ல? அப்படின்னா அறிவை விட அன்பு அங்கே அந்த ஃபீலிங்ஸ் அன்புங்கிறத காட்டிலும் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அமிக்டலா, அது பயங்கரமாக என்ன பண்ணிடும்னா வேலை செஞ்சிடும். சில பேர் பாருங்கள் என்னதான் இது பண்ணுவாங்க, சில நேரம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதாவது குப்பையான ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா லவ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒன்று ரொம்ப யாராவது காதல் தோல்வியில் போயிட்டாங்க, உடனே என்ன பண்ணிக்கிறாங்க சில பேர் தன்னுடைய மாற்றிக்கிறாங்க இல்லைங்களா? எது அதிகமாக செயல்படுது? எதுங்க? நான் மறந்தால் கூட நீங்கள் இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க, அமிக்டலா மறக்க மாட்டீங்க. அங்கே உணர்வுகள் என்ன பண்ணுதுன்னா செயல்படுது. இங்கே அறிவு என்ன பண்ணுறது இல்லை, செயல்படுறதே இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது அங்கே மூது சோர் எழுதும்போது ரொம்ப கிளியராக எழுதுறாரு. படிச்சிடலாம் சிஸ்டர். நமது அறிவை பெறுவது அப்போஸ்தலர் நம் பாடத்தில் குறிப்பிட்ட கவசத்தை கண்டுபிடிப்பதற்கு சமம் என்று நாம் புரிந்து கொள்வோம். அவர் வெறும் கவசத்தை கண்டுபிடிப்போம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆனால் அதை அணிந்து கொள்வோம் என்று கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். அறிவை நமக்கு வழங்குவதில் கர்த்தரின் நோக்கம் அதன் மூலம் நாம் கிருபையில் வளர வேண்டும் என்பதே. ஆகவே அறிவு என்பது விரும்பிய ஒரு முடிவை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமே. பாருங்க, அறிவுங்கிறது நாம் விரும்பிய ஒன்றை அடைவதற்கு உண்டான ஒரு வழி மட்டுமே. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது பேசுகிறோம். அறிவுங்கிறது பார்த்தோம்னா ஒரு கவசம் மாதிரி, மார்பு கவசம் மாதிரி. மன்னிக்கணும், அறிவுங்கிறது மார்பு கவசம் இல்லை, அன்புங்கிறது மார்பு கவசங்கிறது பின்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுதியிருப்பார். மறுபடியும் தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆகவே அறிவு என்பது விரும்பிய ஒரு முடிவை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமே. அப்போஸ்தலர் சொல்வது போல் அறிவு பெருமைப்படுத்தும், ஆனால் அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8:1. அறிவில்லாமல் அன்பை மட்டும் பெற முடிந்தால் அன்பில்லாமல் அறிவை மட்டும் பெறுவதை விட அது மிகவும் விரும்பத்தக்கது. ஆனால் கடவுள் வேறு விதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது அன்புக்கு அடிப்படையாக நமக்கு அறிவு இருக்க வேண்டும். மேலும் தேர்ந்தெடுத்த சபையின் உறுப்பினர்களாக நாம் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அறிவின் வெளிப்பாடாக நமக்கு அன்பு இருக்க வேண்டும். எனவே நாம் கிருபையில் வளர வேண்டும். இந்த நோக்கத்திற்காக நாம் அறிவிலும் வளர வேண்டும். ஏனென்றால் நாம் அவரை அறியாவிட்டால்
கடவுளை எப்படி நேசிப்பது, சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாகாவிட்டால் அவருடைய குணாதிசயத்தை எப்படி வளர்ப்பது? அப்போது ஒரு முடிவுக்கு இன்னொரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அன்பு தான் வேணுங்கிறதுக்காக அறிவு அங்கே விட்டு கொடுத்துட முடியுமானா இல்லை. இப்போ நம்ம தேவன்ட்ட அன்பு கூறுறதுக்கும் இல்லைங்களா, சகோதரர் மத்தியில் அன்பு கூறுறதுக்கும் அங்கே எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம்னா, அறிவு என்பது நாம் விரும்பின வழியை என்ன பண்ணுறதுங்க அடைவதுக்கு மட்டும். இப்போ உதாரணத்துக்கு அதே விஷயத்த நான் மறுபடியும் நான் உங்கள் மத்தியில் போடுறேன். இப்போது பயம் அப்படிங்கிறது இப்போ முன்னாடி உலக சிருஷ்டிக்கு, அதாவது உலக சிருஷ்டியில் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி புது சிருஷ்டிகளுக்கு எடுத்துக்கலாம் அதே உதாரணத்தை. இப்போது புது சிருஷ்டிக்கு ஒரு பயம் வருது, உடனே இப்போ அறிவு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? இப்போ தேவன் இருக்கிறார், பயப்படாத. சரியா சொல்லுங்க. பூர அன்பு பயத்தை தள்ளும். வேற விசுவாசம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சேகரிப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே அமிக்டலால ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயப்படுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும்? சத்திய அறிவு அங்கே எட்டணும். என்ன எட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை அந்த அறிவு இப்போ நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை பிரயோகப்படுத்துகிறோமா? இப்போ பாருங்கள், உடனே நம்மளால முடியுதா? அப்போ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு அதே பிக்சரு கோவப்படுறது இல்லைங்களா. இப்போ புது சிருஷ்டிக்கு இப்போ என்ன பண்ணலாம்? கோவப்படுறது. கோவப்படக்கூடாது, அது கரெக்டு தான். என்ன பண்ணலாம்? எப்படி பொருத்தலாம்? தகவல் சேகரிப்போட நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் சத்திய அறிவோடு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அமிக்டலால என்ன சொல்லுது? ஒரு பிரதர் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு, ஒரு சகோதரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்தாலே பயங்கர கோபம் வருது. நீதியான கோபம், சரி ஓகே. இப்போ நீதியான கோபம்னே வச்சுக்கலாம். கோபம் பண்ணாலும் பாவம் என்ன பண்ணக்கூடாது. இப்போ இந்த கோபம் அப்படி பண்ணுற விஷயத்த அமிக்டலா அங்கே உருவாகிட்டே இருக்கும். இப்போ அறிவு என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை 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 இது அப்படின்னா சத்திய அறிவு அங்கே என்ன பண்ணணும்? அங்கே இதாகணும் இல்லைங்களா, கனெக்ட் ஆகணும். ஆனால் பவுல் சொல்கிறாரு அறிவுக்கு எட்டாத அன்பு. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு. அது ரொம்ப காலம் நிறையா இருக்குது, போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போது பார்க்குறோம் இந்த விஷயங்களை அறிவு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம கோவப்பட்டோம்னா தேவன்கிட்ட போக முடியாது. அப்போது நம்ம ஒரு அறிவுங்கிறது வந்து பார்த்தோம்னா நாம் தேவன்கிட்ட போகணுங்கிறது எனக்கு ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை அடைவதற்கு மிக முக்கியமான வழி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு இல்லைங்களா. சரி, இப்போது அந்த பக்கம் ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லுங்கள். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தகவல் சேகரிப்பு அல்ல சத்திய அறிவில் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பிக்சர் தூக்கு மட்டும் போட்டிருக்கோம்ல, ஹேங்கிங். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தகவல் சேகரிப்பில் அல்லது சத்திய அறிவு என்ன உங்களுக்கு வெளிப்படுது? நம்மளுடைய ஜீவன். சரி, வேற நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி? அப்படியா? இதை பார்த்த உடனே எதுவுமே தகவல் சேகரிப்பார் இல்லையா? நான் சொல்லட்டுமா? யூதாஸ் வந்துருச்சு பாருங்க, கரெக்டாக இல்லைங்களா? இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அவன் ஒரு பங்கை இழந்துட்டாங்கன்னு அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. இந்த தகவல் நம்மளுடைய என்ன எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே மூலையில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அறிவு நாம் விரும்பினதுக்கு நேராக நம்மளை என்ன பண்ணணும்னா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரச்சனை இருக்குது. நம்ம சத்தியத்தை, அதாவது சத்திய அறிவை கொள்றதே எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா விரும்பின ஒன்று என்ன சொல்லி பார்த்தோம்னா பவுல் சொல்கிறது போல் அன்பு. அந்த அன்புக்கு நேராக என்ன பண்ணணும்னா கொண்டு போய் விடணும். படிச்சிடலாம் சிஸ்டர். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்க, அன்புடன் எதை கைக்கொண்டு? சத்தியத்தை கைக்கொண்டு. ஏன் சத்தியத்தை கைக்கொள்ளணும் அன்புடன் அப்படின்னா? சத்தியங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு, சத்திய அறிவு. அந்த அறிவு இப்போ எப்படி தான் நீங்கள் பிரயோகப்படுத்துறதுக்கு தேவன் உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காருன்னா அன்புடன் நீங்கள் என்ன பண்ணணும்னா சத்தியத்தை இல்லைங்களா. இப்போ அதே உதாரணத்தை மறுபடியும் இப்போ உங்களுக்கு கொண்டு வரலாம். இப்போ ஒரு சகோதரன், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணம், ஒரு சகோதரனுக்கு இப்போது பிரச்சனை, நலிவுள்ள போயிட்டார். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இப்போ அவரை வந்து தூக்கி விடணும், தானும் போகணும். இதுக்கு சத்திய அறிவு அவருக்கு என்ன சொல்லும்? சத்திய அறிவு அவருக்கு என்ன சொல்லணும்? மறுபடியும் உதாரணம் புரியலையா? மறுபடியும் சொல்லட்டுமா? நலிவு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சரிங்களா, நலிஞ்சிட்டாரு. தாங்கிட்டே இருக்கிறத கொடுத்து தான் அவரை என்ன பண்ணணுங்க தூக்கி விடணும்.
இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தா தான் அவருடைய நிலைமை என்ன பண்ணுங்க, மாறுங்கிற சூழ்நிலையில் இப்போ சத்திய அறிவு என்ன சொல்லும், அன்பு என்ன சொல்லும்? ஒருவர் பாரத்தை சரி வசனம் வேணாம், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். ஓகே, வேற கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத எது இப்போ பேலன்ஸ் பண்ணுது? எது? சத்திய அறிவு. இப்போ அன்பும் சத்தியமும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று என்ன பண்ணுதுங்க, கை கொள்ளுது. ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு அப்படியே நின்றோம், அன்பு மட்டும் என்ன பண்ணணும், அதிகமாக செயல்படும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு இவர் கொடுத்துட்டாருன்னு வைங்க, நம்ம எதையும் எதிர்பார்க்காம கைமாறு செய்யணும், அது தேவன் அறிவார். அந்த இருதயத்தை நம்ம உதாரணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். அது ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையில் மாறுபடும் போது எல்லாருமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே செய்கிறாங்க. அதை நம்ம சொல்கிறதில்ல, உதாரணத்துக்காக தான் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம தெரிவிக்கிறேன். அப்போ பார்க்குறீங்க, அன்புடன் சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த இணைக்குது இல்லை பார்த்தீங்களா? இது உலக மனிதர்களுக்குள்ளே இந்த இணைப்புங்கிறது நின்று போயிடும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்ததுனால தான் அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவுங்கிறது கரெக்டு, ஆனால் நீங்கள் ஏதோடு இணைக்கப்படலைன்னா, அன்போடு நீங்கள் என்ன பண்ணலைன்னா இணைக்கப்படலை இல்லைங்களா? படிச்சிடலாம் சிஸ்டர். ரீப்ரின்ஸ் 4043. ஆயுதங்களில் ஒன்றான ஆவியின் பட்டயம், அதாவது கடவுளின் வார்த்தை பற்றியும் பார்ப்போம். ஆனால் கடவுளின் வார்த்தையை கொண்ட பலர் அதை கைப்பிடியால் அல்லாமல் பட்டயத்தின் கூர்மையான பகுதியால் பிடிப்பதை காண்கிறோம் அல்லவா? கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள தவறியதே அவர்களின் பிரச்சனையாக இருந்துள்ளது என்பதை நாம் பார்க்கவில்லையா? அதனால் அறிவு அது ஒரு பட்டயம் தான் இல்லைங்களா? சத்தியங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை இல்லைங்களா? அது நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இதில் பார்க்கும்போது நம்ம எபேசியரில் படிக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய சர்வாயுத வர்க்கத்தில் அதுவும் ஒன்று தான், தேவை தான் சத்தியங்கிறது, அறிவுங்கிறது. ஆனால் சில பேர் அதை எப்படி பிடிச்சிடுறாங்களா? அதனுடைய கூர்மையான முனையில் பிடிச்சிடுறாங்க இல்லைங்களா? எங்கே பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது கைப்பிடியில் பிடிக்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதனால் வார்த்தையை படிப்பதும் வார்த்தையை பற்றிய அறிவை பெறுவதும் அவர்களுக்கு ஒப்பீட்டளவில் பயனற்றதாகவும் தவறாக வழி நடத்துவதாகவும் தீங்கு விளைவிப்பதாகவும் இருந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அதன் அன்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் சத்தியத்தை அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் சரியான அல்லது தவறான வகையான அன்பை பெற்றிருந்ததற்கு ஏற்ப சத்தியத்தை பெற்றுள்ளனர் என்பது வெளிப்படையானது. பெருமை மற்றும் சுய அன்பு பலர் ஆவியின் பட்டயத்தை சரியான முறையில் எடுக்க தடையாக இருந்துள்ளன. பெருமை மற்றும் மதப்பற்று மற்றவர்களுக்கு தடையாக இருந்துள்ளன. மேலும் ஆவியின் பட்டயமாகிய கடவுளின் வார்த்தையை கையாளும் அனைவரும் அன்புடன் சத்தியத்தை பேசாதவரை, அதை நேசிக்காதவரை, கடவுள் தன்னையும் அவருடைய நோக்கங்களையும் வெளிப்படுத்திய ஒரு மகத்தான வெளிப்பாடாக அதை பாராட்டாதவரை தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பெரும் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் உறுதியாக கூறலாம். சுயநலம் எந்த அளவிற்கு இந்த அன்புடன் கலக்கிறதோ அந்த அளவிற்கு பட்டயம் அதை ஏந்துபவருக்கு ஆபத்தானது. தூய இருதயத்திலிருந்து வரும் அன்பு மட்டுமே சரியான பாதுகாப்பான நிலை. ஸோ நீங்கள் எங்கே எல்லா இடத்துலையுமே படித்து பார்த்தாலுமே அதாவது சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய அன்பு கட்டளையினுடைய முக்கியமே அதுதான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில நேரம் அப்படியே நின்றோம். ரெண்டுமே ஒன்று என்ன பண்ணாதுங்க, எட்டினா மட்டும்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகும். இப்போ 2 பிக்சரு உங்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா போடுறோம். இந்த பிக்சரை பார்த்ததுன்னா என்ன தெரியுது? அது இல்லை இது என்ன சிஸ்டர் தோணுது? இது எங்கே உள்ள இடம்? பேர் சபை. என்ன தோணுது இப்போ உங்களுக்கு பொதுவாக காமனாக? ஒரு மீட்டிங் தான் சிஸ்டர். இதை பார்க்கும்போது நம்மளுடைய நிலைமையை வச்சு சொல்லுங்கள். என்ன பிரதர்? சிந்திக்காமல் செய்கிறாங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு பேர் சபையை பார்க்கும்போது நமக்கு என்ன தான் தோணுது? என்ன தோணுது பேர் சபையை பார்க்கும்போது? இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சபை இருக்குன்னு நீங்கள் நல்லா கைத்தட்டி என்ன பண்ணுறாங்கன்னு அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் இவ்வளவு தூரம் பைப்பில் கையில் என்ன பண்ணியிருக்காங்க, இது கூட என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா அறிவு சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிடுவோம்னா போயிடுவோம். சரி, இதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சரி, நம்ம ரெடி ஆகலைன்னு நினைப்போம், அது உண்மைதான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே என்ன தோணும்? ஐயோ பாவம். ஏன் உங்களுக்கு இதை பார்த்தவொன்னே ஐயோ பாவம்னு தோணுது? இதை பார்த்தவொன்னே என்னங்க ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற தகவல் சார்ந்த விஷயத்துக்கு ஏன் போகிறோம்? அப்படின்னா பிரதமர் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. என்னென்னா நாம் இன்னும் என்ன பண்ணலை, ரெடி ஆகலை. இது என்ன தெரியுங்களா? சத்தியம் அன்பு 2 சேர்ந்து நாம் என்ன பண்ணணும், ரெடியான இந்த சூழ்நிலை மாறும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க சத்திய அறிவுனால் அன்பை என்ன பண்ணுறதுன்னா
எட்டி பிடிக்கிறது. நாளைக்கு இந்த விஷயம் சரியாகணும்னா அது யார் சார்ந்ததாக இருக்குது? இப்போ ஏன் சார்ந்ததாக இருக்குங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ரைட்டு பிரதர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, இந்த ஒரு விஷயம் மாறணும், கீழே ஒரு படம் பார்த்தோம் அதுவும் மாறணும் அப்படின்னா என்னுடைய தியாக வாழ்க்கையை நான் கொடுக்கணுங்கிற உள்ள ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா? அறிவும் அன்பும் அங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டி பிடிக்குது இல்லைங்களா? அது இல்லாமல் வெறும் அறிவு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, என்ன ஒன்றுமே இவங்க என்ன இவ்வளவு நாள் கையில் பைபிள் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது என்னங்கிறத பிரதர் சொல்கிறாருன்னா படிச்சிடலாம் சிஸ்டர். அறிவை விட அன்பே சிறந்தது. ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோல். அறிவு மட்டுமே ஒருவருக்கு மிகுந்த ஆன்மீக வளர்ச்சியை அளித்து விடாது. ஒரு சிறு சோப்பு குமிழி பெரிதாக வீங்குவது போல கொஞ்சம் அறிவு கூட ஒருவரை பெருமை அடைய செய்துவிடக்கூடும். கொஞ்சம் அறிவு கூட, சத்திய அறிவு கூட ஒருத்தர் என்ன பண்ணிருமா? பெருமை அடைய செய்யும். இப்போ சாத்தானுக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எதனால அவருக்கு அவ்வளோ விழுந்து போகக்கூடிய ஒரு பெருமை வந்துச்சு? எதனால? மேட்டிமைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மேட்டிமைக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா? நம்ம அதான் படிக்கிறோம், தானியலை பார்க்கிலும் எவ்வளோ மடங்குங்க? தானியலை பார்க்கிலும் ஞானவான். தானியலை எவ்வளோ மடங்கு? 10 மடங்கு இல்லைங்களா? மற்றவங்கள பார்க்கிலும் பார்க்குறோம். ஆனால் தானியலை பார்க்கிலும் ஞானவான்னா இப்போ எது அதிகமாக இருக்குது? இப்போ சாத்தான்ட்ட அறிவு. சின்ன அறிவு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருமாப்பை உண்டு பண்ணும், பெருமையை கொண்டு வரும். அப்படின்னா அவ்வளவு அறிவு உள்ள ஒருத்தர், அவ்வளோ அறிவுள்ள ஒரு சாத்தான் விழுந்து போகிறதுக்கு அங்கே அன்பு காரணமாக இல்லை, காரணம் எது காரணமானு சொல்லி பார்த்தோம்னா அறிவு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம் இதே ஒரு சூழ்நிலை இப்போ எவ்வளோ சத்திய அறிவை நம்ம வாங்கிட்டே இருக்கோம். கரெக்டாக இல்லைங்களா? இந்த எவ்வளவு சத்திய அறிவு போகிறதுங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் அது அந்த அன்பை எட்டி பிடிக்குதா, ஆழம் அகலம் இதை எல்லாத்தையும் எட்டி பிடிக்குதா அப்படிங்கிறதுல தான் இங்கே விஷயம் இருக்குது. அறிவு தேவையான 100% தேவை. நாம் விரும்பின ஒன்றை அடைவதற்கு அறிவு தான் முக்கியம். ஆனால் அது எதனோடு இணைக்கப்படலைன்னா, அன்போடு இணைக்கப்படலைன்னா அது பார்க்கும்போது அது ஒரு பபுள் சுடுவாங்கள்ல, முட்டை அந்த முட்டைக்கு சமம் அப்படிங்கிறத நம்மளுடைய மூத்த சகோதரர் சொல்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 13ஆம் அதிகாரத்தில் எல்லா விஷயத்தையும் கன்க்ளூட் பண்ணும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா படிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாருங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் என்னுடைய அறிவை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். உண்மையிலேயே இப்போ பார்த்தோம்னா நமக்குள்ள அன்பு இல்லைன்னு வைங்க, சத்திய அறிவு இருக்குது, பேசிக் 54 சப்ஜெக்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். எல்லாமே நம்ம சொல்கிறோம்னு வைங்களேன். அது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இசைக்கருவிகளில் ஏதாவது ஒன்று, அவ்வளோதான் இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தம் தான் வெளில வரும். ஆனால் இங்கே என்ன வெளிப்படாதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இணைக்கப்படலைன்னா இல்லைங்களா? அன்புக்கு வழி நடத்துறது அறிவு தான். அந்த அறிவு அப்படியே நின்று விடாமல் அன்பை போய் என்ன பண்ணணும்னா அந்த அன்புக்காகத்தான் இந்த அறிவு இல்லைங்களா? தேவன் நம்ம படிக்கிறோம்ல, நம்ம தேவன் நமக்கு அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த சத்திய அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதை அறிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. அங்கே இன்னொன்று சொல்கிறார், தேவன் தன்னை பிறப்பித்தவரிடத்திலும் என்ன பண்ணணுங்க, அவர் பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு செலுத்தணுங்கிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய முடிவு எங்கே போய் நிற்கும் போது சொல்லி பார்க்கும்போது அந்த அன்புல தான் அப்படிங்கிறத நிற்கிது. ஏன் இங்கே சத்தியத்தை சத்தியம் மட்டுமே, சத்திய அறிவு மட்டுமே அங்கே முக்கியம், பிரதானம் தான். ஆனால் அது எதோடு இணைக்கப்படாத வரைக்கும் அது பிரதானமாக கருதப்படாதுன்னா அன்போடு இணைக்கப்படாத வரைக்கும் பிரதானமாக கருதப்படாது. இப்போ ஒரு உதாரணம் வைக்கிறோம்னு வைங்க, மனிதனுடைய அறிவு எப்படி இருக்குது? இப்போ நமக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நமக்கு சத்திய அறிவு இருக்குது. இந்த சத்திய அறிவு அவங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம் இல்லைங்களா? சரி, சாட் ஜிபிடியில் எப்படி பிரதர் நம்ம திருத்தோன்னு போட்டால் அதனால பிரித்து கொடுக்க முடியுது? அது ஒரு மனுஷன், யாரோ ஒரு மனிதன் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே ஃபீட் பண்ணியிருக்காரு. அப்போ மனிதனுக்கு அறிவு இருக்கா இல்லைங்களா? சத்திய அறிவுனா நாம் அறிஞ்ச பிரகாரமாக இல்லை. சரி, இப்படி கூட வைக்கலாம். நம்ம ஃபாலோ கிளாஸ் போடுறோம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கே நம்ம ஒரு ஃபாலோஅப் கிளாஸுக்கு 54 ஃபாலோஅப் கிளாஸையும் கேட்டு அதை அப்படியே மனப்பாடமாக சொல்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசுங்க அப்படின்னு நீங்கள் கோயம்புத்தூர் ஒரு விளம்பரம் கொடுத்துடலாம் நம்ம. அப்போ எப்படி அவங்களால பண்ண முடியுது? அறிவு சேகரிக்க முடியும், ஆனால் செயல்படுத்த முடியுமாண்ணா?
முடிகிறது. இந்த மாதிரி தான் எங்கேன்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் அங்கே பார்க்குறாரு, கொரிந்து சபையிலேங்கிற ஒரு பிரச்சனை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, அறிவை சார்ந்த மட்டுமே சில பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா போயிட்டுருக்காங்க. இல்லை, அதுக்கு அடுத்தும் என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் தேவன் அடிஷ்னலாக உலக ஜனங்களுக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அறிவு எங்கே இருக்குது உலக ஜனங்களுக்கு? அதை மறந்துட்டோம். அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். பிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அந்த இன்னொரு வார்த்தை இருக்குங்களே, இல்லை சியில் ஆரம்பிச்சு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் அந்த பிஎஃப்சி இருக்குது, மறந்துட வேணாம். அது ஆரம்ப நிலைமை தான் பிஎஃப்சி. இந்த பெருமூளைக்கு எல்லாமே வந்து செரிப்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே தானே இருக்குது மனிதர்களுடைய மூளை, மனிதர்களுக்கு மூளை. அன்பு எங்கே இருக்குது? அமிக்டலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அவங்க எப்போவுமே அறிவை சார்ந்து சில பேர் நடப்பாங்க, சில பேர் அன்பை சார்ந்து நடப்பாங்க. ரெண்டுமே நிறைய நேரங்களில் என்ன பண்ணாதுன்னா கனெக்ட் ஆகாது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி தான் தேவன் வச்சுருக்காரு. ஆனால் விசேஷித்த ஒன்றை அந்த விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருக்காரு. இப்போ நமக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் எல்லா நேரமும் எட்டி பிடிக்கிறதே கஷ்டம். அதுக்கு தான் தேவன் எதை வச்சுருக்காரு தெரியுங்களா? அந்த அறிவுங்கிற அந்த அறிவு சார்ந்த இடத்துல ஞானத்தை என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. சரி, பரத்திலிருந்து எது வருதான் இப்போ? ஞானம். சரி, தேவன்கிட்ட இருக்கக்கூடிய பரத்தில் இருக்கக்கூடிய ஞானம் இப்போ யாருடைய மூலையில் இருக்கின்றாரு? யாருடைய மூலையில் இருக்கின்றாரு? இது கஷ்டமே இல்லாத ஒரு விஷயம். நம்மளுடைய என்ன இருக்குங்க, மூளையில் இருக்குது. இல்லை, மூளையில் எங்கே இருக்குது? அங்கே அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. சரி, இதனால தான் நம்ம பார்த்தோம், பரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பரத்திலேருந்து வரக்கூடிய யூ தான். இதில் விசேஷமாக புது சிருஷ்டிக்கு தேவன் என்ன வைக்கிறார் தெரியுங்களா? அந்த அறிவுக்கும் அந்த அமிக்டலா அந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தை வைக்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்ன உதாரணம் பார்த்தோம் இல்லையா, 3வது முறை அந்த உதாரணம் பார்க்குறோம். இப்போ ஒரு சகோதரனுக்கு சரிங்களா அப்படியே கொடுத்துருன்னு சொல்கிறது அன்பு சொல்லுது. ஆனால் படித்த சத்திய அறிவில் உன்னுடைய புது சுஷியும் இருக்குங்கிறத வந்து யோசிக்க வைக்கிது பார்த்தீங்களா. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவில்லை, அறிவுக்கும் அன்புக்கும் இடையில ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். இதுதான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குறாரு. வேறு யாருக்குமே என்ன பண்ணுறது இல்லைன்னா கொடுக்குறது இல்லை. ஞானத்தை யாராவது உலகத்தில் உள்ளவங்க அடைஞ்சதா நீங்கள் சரித்திரம் பார்த்துருக்கீங்களா? யோபுல கூட நம்ம படித்தோம். யோபுல கூட நம்ம என்ன பண்ணோம்னா படித்தோம். என்ன அப்படின்னா அந்த ஞானம் என்ன பண்ணுறதில்ல, எங்கேயுமே கிடைக்காது. பின்னாடி நம்ம படிப்போம். இப்போது ஞானம் நமக்கு இருக்குது இல்லைங்களா, அறிவுங்கிறது இருக்குது, அன்புங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி 3ஓடையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம்? பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். சரி, இதுல நீங்க சொல்லுங்க, இதுல வந்து 3மே இருக்கு, எப்படி பிரிக்கலாம் இதை? அறிவுங்கிறது மரமா? ஓகே, நான் கரெக்டு தான், ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரம் இருக்கு, கோடாரி இருக்கு. மரத்தை கோடாரி வச்சு வெட்டலான்னு சொல்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு. சரிங்களா, வெட்டும்போது ரொம்ப சீக்கிரமாக வெட்டணும்னா நீ கொஞ்சம் என்ன பண்ணு, தீட்டை. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம், சத்திய அறிவு நமக்கு தேவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அதை அன்போடு செயல்படுத்துறதுக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ சுத்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் சாந்தமாயும் நற்கணிகள் நிறைந்ததாயும்ங்கிறத வழிநடத்த வைக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம். இந்த ஞானம் உலகத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக என்ன பண்ணுறது இல்லைன்னா கிடைக்கிறது இல்லை. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. யோபு 28:12-13 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. பாருங்க, ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் என்ன பண்றது இல்லைன்னா அகப்படுவதே இல்லை. அப்படின்னா இந்த பூமியில கண்டிப்பா என்ன பெற்றுக்கொள்ள முடியாது. பூமியில உள்ள மனிதர்கள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம், அவங்க ChatGPT என்ன பண்ணலாம் நிரப்பலாம், எல்லாமே வரும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம் அங்கே கிடைக்குமானா அது கிடைக்கிறதே இல்லை. எல்லா தகவலையும் நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக எதனால சொல்ல முடியும்? அறிவுக்களஞ்சியம், என்க்ளோபீடியா, அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் தேவன் தரக்கூடிய ஞானத்தை அங்கே என்ன பண்ண முடியாது, யாருனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது. அது தேவனே கொடுத்தாதான். அதனால தான் பார்க்குறோம், பரத்தில் இருந்து 18 அங்குலமோ 7
சென்டிமீட்டர். ஒருத்தருடைய வாழ்க்கையை தேவன் புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு நிர்ணயிக்கிறார். சரி, இதில் மனிதர்கள் எதை பயன்படுத்திடுறாங்க, புது சிருஷ்டிகள் எதை பயன்படுத்தணும்? இப்போ 2 பார்த்தோம். மனிதர்களுக்கு செயல்படுறது 18 இன்ச்சு, அவ்வளோதான். அறிவு எல்லாமே அதுக்குள்ளே தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய ஆயுள் நாட்களை 4 விரல் கடையாக்கினே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூரத்தை அவங்க கனெக்ட் பண்ணாத வரையிலும் தேவனை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டடையவே முடியாது. நீங்கள் 3ங்கிறது 4 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். நம்ம பாடத்துக்காக கரெக்டாக பொறுத்துற மாதிரி எடுத்திருக்கோம். ஆனால் அதோடையும் நிறைய தகவல் சில இடத்துலலாம் என்ன பண்ணுதுன்னா மாறுது. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஒருத்தர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன எதை பற்றி அனலைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் சொல்லி கொடுத்த அன்பு இருக்கா இல்லைங்களா? இருக்குது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அறிவு இருக்கானா? இருக்குது. ஆனால் எது இருக்காங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஞானம் இருக்காங்கிறத தான் பார்க்கணும். ஆனால் இது எல்லாருக்குமே ஞானம் எல்லாருடைய கையிலுமே என்ன பண்ணுறதில்ல, ஞானம் இருக்கிறது இல்லை. அங்கே தேவனே சொல்கிறாங்க, வசனம் படிச்சிடலாம் பாருங்க. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும். ஏன் இந்த ஞானம் தான் என்ன பண்ணு சொல்லி பார்த்தோம்னா அறிவையும் அன்பையும் என்ன பண்ணு சொல்லி பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணும்? உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தேவன் நமக்காக அவருடைய குமாரனை கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இது அறிவா அன்பா? அவருடைய குமாரனை கொடுத்தாருங்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா முதல்ல அறிவு தேவை, கரெக்டுங்களா? அதன்படி வாழணும்னா அந்த அன்பை கண்டடையணும்னா இடையில என்ன தேவை தெரியுங்களா? அன்பு, அதாவது ஞானம் தேவை. இந்த ஞானம் என்ன பண்ணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஆமாம், அறிவு சொல்லுது. அதே நேரத்தில் அங்கே அன்புக்கு நான் போய் நான் பண்ணுற அன்பு உண்மையாக இருக்கணும்னா ஞானத்தோடு இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணி ஆகணும், செய்யணும். இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா இணைக்குது நம்மளை, கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இதே நேரத்தில் ஞானம் சில நேரம் செயல்படாமல் கூட இருக்கும். அதுக்கு தான் நம்ம நீதிமொழிகளில் படிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, மனசாட்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நமக்கு செயல்படாத வரையிலும் இது பண்ணாது. அப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே பவுல் சொன்ன விஷயத்தை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். படிச்சுங்க சிஸ்டர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். சரி, இப்போ பாருங்க, இங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஒருத்தர் என்ன பண்றாருங்க, புசிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுது? சத்திய அறிவு சொல்லுது. சத்திய அறிவு என்ன சொல்லுது? அது ஒரு விக்கிரகமே கிடையாது, அது ஒரு கல். இப்போ அவர் அறிவுப்படி நடந்தாருன்னா எதை மிஸ் பண்ணிடுவாருங்கிறத பவுல் சொல்றாருன்னா தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்போ 10-11 எப்படியெனில் அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால். பாருங்க, பந்தி இருக்க கண்டால் யாருன்னா இவரை விட அறிவுல குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் கண்டால் இப்போ என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு யார் துணிவு கொள்ளுவா? எப்படி துணிவு கொள்வார்னா இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகம் ஒரு கல் இல்லைங்கிற அறிவோடு என்ன பண்ணிடுவாருங்க, துணிவு கொள்வார். அப்படி பண்ண விட்டுறாதீங்க. இப்போ என்னதான் அறிவு இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கணுங்கிறாரு. என்ன பண்ணாமல் இருக்கணுங்கிறாரு? உங்கள் அறிவை அப்படியே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, அந்த அறிவு எதுக்கு நேராக போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா எதுக்கு நேராக போகணுங்க, அன்புக்கு நேராக போகணும் இல்லைங்களா? எப்படி இணைக்கிறாரு பாருங்க. அப்போது இந்த அறிவுக்கும் அன்புக்கும் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை யார் ஒருவர் இணைக்கிறாங்களோ அங்கே தான் அவங்களுடைய விஷயங்கள் என்ன பண்ணுதுங்க, தேவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா மாறுது. இங்கே பண்ணியிருக்காருல, அவருக்கு விக்கிரகங்களை படைக்கப்பட்ட விஷயத்தில் அறிவு பவுலுக்கு இருந்துச்சுல, அவர் சாகிற வரைக்குமே என்ன சாப்பிடலன்னு பார்க்குறோம். என்ன புசிக்கலை? மாமிசம். யாருக்காக புசிக்கலை? சகோதரனுக்கு இடரல். ஆனால் சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கானா? இல்லை. சத்திய அறிவு சொல்லுது இல்லை. ஆனால் நீ இதை விட்டு கொடுத்துரு. உனக்கு அறிவு இருந்தாலும் அன்புக்காக நீ இப்போ அந்த அறிவு நான் விரும்பின ஒன்றை அடைவதற்கு, என் சகோதரனை நான் ஆதாயப்படுத்துறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே அறிவு கிளியராக எதில் கொண்டு போய் நிறுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அன்புக்கு கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா நிறுத்துது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது வேணும் நமக்கு? ரெண்டுமே வேணும்.
ஆனால் எதுதான் பிரதானம்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு. அந்த ஞானம், கண்டிப்பாக ஞானமும் பிரதானம் தான். அப்போ எதோட போய் இணைக்காத வரைக்கும் நம்ம வெறும் சத்திய அறிவை கேட்டுகிட்டே இருப்போம் இல்லைங்களா? அந்த சத்திய அறிவு தேவன் விரும்பக்கூடிய அல்லது நாம் சென்றடையக்கூடிய ஒன்றோடு என்ன பண்ணணும்னா இணைக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே. அந்த 18 அங்குலம் 7 சென்டிமீட்டர் ரெண்டு இணைஞ்சிருச்சிங்களா? இது ரெண்டும் பரத்துலேருந்து கொடுக்கப்படலைன்னா வாய்ப்பு இருக்கா? சரி, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? 18 7 கூட்டினீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? அந்தளவுக்கு நமக்கு இந்த இன்ச்சஸ் சென்டிமீட்டர்லாம் கணக்கு இல்லை. தெரிஞ்ச சகோதரர்கள் சொல்லலாம். 21 அப்புறம் கொஞ்சம் மாறுமா, கொஞ்சம் கூட வருமா இல்லைங்களா? இப்போ நம்ம ஏன் தேவன் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிட்டாரு? மனிதர்களாகட்டும் பொதுவாக அவங்க வாழ்கிறதுக்கு இதுதான் தேவை, மூளை தான் தேவை. நம்மளாக இருந்தாலும் பிரதானமாக இதுதான் தேவை, மூளை தான். அதான் பார்க்குறோம், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாக்கிய நமக்குள்ளே வச்சான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ பார்த்தோம்னா இந்த மூளையை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டினீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். ஆனால் எவ்வளோ மூளையோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா? மூளையோட 25 வயதானோன்னு ஒரு மனிதனுடைய மூளையினுடைய சுற்றளவு என்ன பண்ணிருக்குன்னா அப்படியே வளர்ச்சி நின்றும். அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? சுற்றி அளந்தாலும் சரி விரிச்சாலும் சரி எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்கன்னா 21 இன்ச்சு கொஞ்சம் சம்திங் மாறும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இதைத்தான் நம்ம பார்க்குறோம். என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்குது சொல்லுங்க. என்னுடைய என் காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கான்? சரி, தேவனுடைய கரம் எது? முடிச்சிடலாம். நீங்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு என்ன சொல்லலாம்? இப்போ தேவன் கரம்னு சொல்லிட்டாருன்னா நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு மனிதனுடைய கரம் தான். தேவனுக்கு கரம் இருக்கா? இல்லை. அப்போது உருவக பாஷையில் சொல்கிறாருன்னு வைங்களேன், எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தாவீது சொல்கிறார், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரம்னா எதை சொல்லுவோம் பொதுவாக? அதான் இந்த நேற்று நைட்டு ஒரு சில பிரதர்ஸ் சிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணேன். கையினா எதுவும் கேட்டோன்னே இதை மட்டும் காட்டினாங்க. அது கையானா எது கையே? எது கையே? இதிலேருந்து கை. இந்த கையை நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா இங்கேருந்து 18 இன்ச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குது? 25 வயதுள்ள வாலிபனுக்கு இங்கேருந்து கூட்டினீங்கன்னா இதிலேருந்து 18 இன்ச்சு கரெக்டாக. இங்கேருந்து 4 மொத்தம் என்ன முடிச்சிட்டாரு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய ஒரு கரம்ங்கிற இந்த இதுக்குள்ளே தாங்க இருக்குது. 18 இன்ச்சு 7 சென்டிமீட்டர். கொஞ்சம் மாறலாம், 8 கூட என்ன பண்ணலாம், மாறலாம். அப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய கரத்துக்குள்ளே யார் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது அறிவு பெருசா அன்பு பெருசானா? அறிவு ரொம்ப ரொம்ப பிரதானம். அன்புக்கு நேராக அடையிற வரைக்கும் அது கண்டிப்பாக தேவை. அன்பை நம்ம அடைஞ்சு அதில் தேவன் விரும்பக்கூடிய விஷயத்தை செய்கிற வரைக்கும் அந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவை மட்டுமே இருந்துட்டோம்னா அங்கே தேவனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அறியப்பட மாட்டோம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தோடு இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறோம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.